ஹாய் எவ்ரி ஒன். நான் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி சிஎஸ் ஏஐடிஎஸ்சில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். நான் க்ரியேட் பண்ண ஒரு ஆப் நேம் தான் மக்கள் நலம் 2.0. இதோட மெயின் மோட்டோ என்னென்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகுறது இல்லை. மெயின் ரீசன்ஸ் வந்து அதை பற்றின நாலேஜ் இல்லை, இல்லை ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு தேவைன்னு தெரியல. அந்த மாதிரி சில இஷ்யூஸ். அது ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணி எல்லாருக்கும் மேக்ஸிமம் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆப்போட மெயின் மோட்டோ டார்கெட்டு. ஸோ இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, யூசர் ஐடி அப்படின்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் டேப்ஸ் இருக்குது. ஸோ ஃபோன் நம்பரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி. இன்னொரு ஃபீச்சர் வந்து இமெயில் ஐடி ஃபீச்சர் வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு யூஷுவல் வந்து இமெயில் ஐடி லாகின் பண்ணிவிட்டு அதோட பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி போடுற மாதிரி வரும். அதே மாதிரி இமெயில் ஐடி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது போட்டோடனே எல்லா இதுலேயும் வர மாதிரி ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆனது அந்த ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ன்னு இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ ஏதாவது கேம்ப் பண்ணுறாங்க, ஏதாவது மெடிக்கல் கேம்ப் இல்லைன்னா ரேஷன் ஷாப் டைமிங்கு அந்த மாதிரி எப்போ நடக்கும், என்ன டைமிங்கில் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தோன்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் ட்ராக்கிங், சேவ்டு ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் ஃபர்தராக பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். லைக் வந்து இப்போ எத்தனை பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க, எத்தனை வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது, எத்தனை கேஒய்சி வெரிஃபைடு, இப்போ ஆவரேஜ் பே அவுட் 9 டேஸ்ன்னு கொடுத்துருக்கோமா. அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 9 டேஸில் ரீச் ஆகிடும். அந்த மாதிரி எந்த ஆவரேஜாக எத்தனை நாளில் ரீச் ஆகும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல். இதில் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைல்லாம் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணாட்டி அது பேஸ்டாக வந்து எந்த ஸ்கீம்ஸ் அப்படின்னு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெமோ மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நேமெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு ஃபோன் நம்பர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லாகின்ல கொடுத்துட்டோம். இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுவும் யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணலாம். சிலருக்கு வந்து 19ஸில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து டேட் ஆஃப் பர்த் தெரியாது. ஸோ அவங்களெலாம் வந்து இந்த ஐ டோன்ட் நோ மை டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா டேரெக்டாக வந்து ஏஜ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஜெண்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுவோம். அது வந்து 12 டிஜிட்ஸ் தான், 12 டிஜிட்ஸ் என்ட்ரு பண்ணுவோம். அடுத்தது வந்து பெர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வேறையாக இருந்தால் வந்து போட்டுக்கலாம். இன்கேஸ் சேம் வந்தால் சேம் ஆஸ் பெர்மனெண்ட் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து மேக்ஸிமம் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரிக்கும் இல்லை வேண்டாம் நான் வந்து இது டேரெக்டாக ஆட்டோஃபில் ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோஃபில், அது வந்து நீங்கள் லொக்கேஷன்லாம் வந்து பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோஃபில் ஆகும். இதே டெம்பரவரி அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா வந்து லாகின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரியே வச்சுக்கோங்க. சில டைம்ஸ் மைல்டு வேரியேஷன்ஸ் வந்தாலும் வரலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் செலக்ட் பண்ணால் எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் டிஸ்பிளே ஆகும், அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும். பாவர்ட்டி ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸில் காட்டும். ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி என்ட்ரு பண்ணுறோம். அடுத்தது வந்து ஆனுவல் இன்கம், மந்த்லி இன்கம்னு இருக்குது. ஸோ சிலருக்கு ஆனுவல் தெரியும், சிலருக்கு மந்த்லி தெரியும். அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்கம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு என்ட்ரு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் என்ட்ரு பண்ணுறோம். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷ்னல் லெவல், நீங்கள் வந்து என்ன ஸ்டாண்டர்ட், 10th 12th பாஸ் அந்த மாதிரி டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட்லாம் இருக்கும், அதெல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் வெரிஃபிகேஷனில் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு சேவ் மாஸ்டர் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், வேலிடேஷனுக்கு வரலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு எல்லாமே வருதா. இதில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பெர்மிஷன் கேட்கும். அதை நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா வந்து ஏதாவது எக்ஸ்பிரி ஆகிடுச்சு இல்லை அப்டேட் தேவைன்னா உங்களுக்கு ஃபோனில் மேலே நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். மெயிலுக்கும் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஏதோ ரெக்கமெண்ட் இதனால் உங்களோட ஸ்கீம் வந்து எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள்
ஏஐ ஸ்கேனர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதை அப்டேட் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணும், ஏதாவது எக்ஸ்பிரி ஆகிடுச்சு அப்டேட் தேவையா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து ஸ்கீம் ஃபைண்டர் இருக்குது. ஸ்கீம் ஃபைண்டரில் வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பை செக்டர்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து செக்டர் வைஸாக இப்போ வந்து உமன் வெல்ஃபேர், எஜுகேஷ்னல், அந்த மாதிரி ஹவுஸு, அந்த மாதிரி ரிலேட்டடாக ஃபுல்லாக செக்டர் வைஸாக இருக்குது. ஒன்றுக்குள்ளேயும் என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வரும். ஏன்னா டேரெக்டாக வந்து எனக்கு இந்த ஸ்கீம் பற்றி தெரியும்னா டேரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷன் அண்ட் யூத்தை நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வருமோ எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம், எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஸு, அந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸையும் டிஸ்பிளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் முதற்கொண்டு ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுமை பெண் அப்ளை இது உள்ளே போனோன்னா பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ், அது என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அப்புறம் அந்த ஸ்கீம்னால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர்னு கொடுத்தா இந்த ஆல்ரெடி மை ப்ரொஃபைல் ஃபில் பண்ணியிருக்கோமா அது வந்துடும். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஏதாவது அடிஷ்னலான ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தால் அது கீழே இந்த ஃபீல்டில் வரும். ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸோ அதெல்லாம் கேட்டிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th to 12th புதுமை பெண்ணா 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ் என்னவோ அதெல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணிட்டே வர மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெரிஃபை எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தா வெரிஃபை ஏஐ ஸ்கேன் ஃபுல்லாக வந்து டிடெக்ட் பண்ணி ஓகே அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு டிடெக்ட் பண்ணி சொல்லும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணோன்னே அது ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணி சொல்லும். இப்போ எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படின்னு காட்டும். கீழே பார்த்தா இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் வந்து எலிஜிபிளாக இருக்கேன் அப்படின்னு டீட்டெயில்ஸ் சொல்லுது. எவாலுவேஷன் ரிசல்ட்லாம் கொடுத்துருக்கு. இன்கேஸ் நாட் எலிஜிபிள்னால் எதனால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை, அதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம ஏஐ வந்து டிடெக்ட் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ கீழே வந்து அந்த ஸ்கீம் மூலிமா இப்போ புதுமை பெண்ணில் என்ன எனக்கு எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்னு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் ரோட் மேப் மாதிரி இதுதான் ஸ்டெப்பு இதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் அண்ட் எம்எஸ் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் சப்மிட் பண்ணணுமா, அது அதெல்லாம் ரெடி பண்ணாட்டி நம்ம போர்ட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அடுத்து என்ன ஸ்டெப்பு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ரோட் மேப்பை ஈஸியாக இது சொல்லும். ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு ஓகே, கிளாரிட்டி ஓகே அப்படின்னா டன் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து எலிஜிபிலிட்டி பூட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ எலிஜிபிலிட்டி பூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பற்றி இப்போ ஒரு டிஸ்கஷன் பேனல் மாதிரி. இப்போ வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் வந்து என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி, ஸோ நான் எந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆவேனா, இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கீம் தெரிஞ்சால் இந்த ஸ்கீமுக்கு நான் எலிஜிபிள் ஆவேனா அப்படிலாம் கேட்டுக்கலாம். இன்கேஸ் சில டைம்ஸில் வந்துட்டு நம்ம 2 ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இருப்போம், ஆனால் ஒன்று அப்ளை பண்ணால் இன்னொன்று அப்ளை பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ எது கொடுத்தா பெஸ்ட்டாக உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு சொல்லும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் இதுலேயும். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஸ்கீம் ரிலேட்டடாக இப்போ இந்த ஸ்கீம் பற்றியே எனக்கு சொல்லு அப்படின்னாலும் நம்ம எலிஜிபிலிட்டி பூட்டில் வந்து கேட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். அடுத்தது வந்துட்டு வாய்ஸ் ஹெல்ப்பில் பார்த்தோன்னா நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டைப்பிங் பேஜ்லேயே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஹெல்த் சர்வீஸ் சென்டர்ஸு, இதில் வந்து லொக்கேஷன் உங்கள் பக்கத்தில் வந்து எங்கே சேவை மையம் இருக்குது இல்லை ரேஷன் ஷாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் நியர்பைலேயே வந்து லொக்கேஷன் ஃபைண்டருக்காக சர்வீஸ் சென்டர்ஸ் ஆப்ஷன் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு
கிரிவன்சஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் புதுமை பெண் ஸ்கீம் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு வந்து 2, 3 மாசமா என் அக்கௌண்ட்டுக்கு ₹1000 ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ இஷ்யூஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் இந்த கிரிவன்சஸில் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். பண்ணாட்டி கீழேயே அசிஸ்டன்ட் ஒன்று இருக்கா, அது வந்துட்டு மேக்ஸிமம் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் டிடெக்ட் பண்ணி சொன்னோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக சப்மிட் அஃபிஷியல் கிரிவன்சஸ்ஸு கொடுத்துட்டோன்னா அஃபிஷியல்ஸ்க்கு இந்த மெசேஜ் நோட்டிஃபை ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதுதான் மொத்தமாகவே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தமிழ் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாராலையும் யூஸ் பண்ண தமிழ், இங்கிலீஷ் போத் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வழியாக உங்களுக்கு ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப்போட மெயின் இன்னொரு மோட்டோ என்னென்னா வந்து நீங்கள் லைக் அடிக்கடி ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்காக இப்போ ஒரு அப்ளை பண்ணுறதுக்கே 4-5 டைம் ஃபெயிலியர்ஸ் ஆகுமா, ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு ரீசன், லைக் ஒரு டைம் டாக்குமெண்ட் சரியில்லை, அப்டேட் தேவை, ஆதார் கார்டில் ஃபோட்டோ கிளியராக இல்லை, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் மோஸ்ட்டாக சார்ட் அவுட் பண்ணுற மாதிரிக்கும் நீங்கள் அத்தனை டைம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர வேலையும் வந்து மேக்ஸிமம் மிச்சம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்போட இன்னொரு இதுவே. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஏதாவது இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு இதில் ஃபீட்பேக் இருக்குது, இந்த ஆப்ஷன் எனக்கு எரர் வருது, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை வந்து இதையும் வச்சுருந்தா பரவாயில்ல அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு இது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு தேவையானதை பண்ணுறேன். தேங்க்யூ.